Thank you.
கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நம் மத்தியிலே எப்போதும் இருக்கின்ற ஆண்டவர், அவருடைய சமூகத்திலே ஒருமனப்பட்டு 2 பேர் கூடினாலும் இருப்பேன் என்று சொன்னவர் இப்பொழுது நம் மத்தியிலே இருக்கிறார். அது நம் மத்தியிலே தொடர்ந்து நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்மளை பலத்த காரியங்களை செய்யும்படியாக நம் ஒரு விசை நம்மை தாழ்த்துவோம். நாம் அவரிடத்திலே சரணடைவோம். ஏனென்றால் அவர் முன்பாக எல்லாம் வெளியேற்றமாக இருக்கிறது. நம்மை நாம் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒரு விசை நம்முடைய குறைகளை ஒத்துக்கொள்வோம். நாம் இதுவரைக்கும் செய்த பாவங்கள் ஒருவேளை கடந்த வாரத்தில் நம்ம அறிக்கையிட்டு இருக்கலாம். இந்த நேரத்து வரைக்கும் ஒருவேளை நம்ம செய்யாமல் இருந்திருப்போமான்னு தெரியாது. இருந்தாலும் தாழ்த்துவோம், வெறுமையாக்குவோம். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்குவோம். பரிசுத்தர் அவர், எப்பொழுது பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர். கேட்கிற யாவருக்கும் அவர் பரிசுத்தாவை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நன்மைகளை வழங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் அவருக்கு கேட்போம். ஆண்டவரே, இப்பொழுது எங்களை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே. என்னுடைய பாவங்கள் ஆண்டவரே எதுவாக இருந்தாலும் உங்கள் வெளியரங்கமாக இருக்கிறதாப்பா. எல்லாம் அறிந்தவர், எங்களை இப்பொழுது பரிசுத்தப்படுத்தும் அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆண்டவர் ஜெபங்களுக்கு கேட்க வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் செய்ய போய் ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் எங்கள் ஆண்டவரிடத்தில் பதில் கிடைத்தாக வேண்டும் என்றும் நாங்கள் இப்போது கேட்கிறோம் கர்த்தாவே. அப்படியே நாங்கள் எல்லாரும் வேண்டிக் கொள்வோம். அப்படியே நாம் நின்றவர்களாக ஆண்டவரே, எங்களை பாவங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்று சொல்லி பாடல் 2 கவிகளை நாம் பாடி நம்மை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நான் உயிருள்ள நாளெல்லாம் சாட்சியாக வாழ்வேன் என்று அறிக்கை கேட்டு பாடி ஆண்டவரை உயர்த்தி கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. உயிருள்ள நாளெல்லாம் உண்மை நான் புகழ்ந்து பாடுவேன் கர்த்தாவே. நாட்கள் வரைக்கும் உமக்கு பிரியமாய் வாழ்வேன் கர்த்தாவே. இந்த நாளிலே எங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் தர வேண்டும். நன்மைகளை சொல்லி துடிக்கும் என்று சரணத்தை பாடுவோம். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா செய்த நன்மைகளை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
இந்த கூட்டத்தில் பங்கு பெறுவதற்கு தேவன் கிருபை பாராட்டி இந்த கோவில் சேர்ந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு இடைபெறுகிறாக, எங்களோடு மகிமைப்படுகிறாக, எங்களோடு பேசுகிறாக, எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறாக. மகிமையின் கனத்தை ஸ்தோத்திரங்களை நமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஸ்தோத்திரம் தெரிவிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உபவாச உட்காருங்கள். இந்த நாளிலும் உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். தென்கொரியாவில் விடுமுறை நாட்கள் தோறும் உபவாச நாட்களாக மாற்றினார்களாம். அல்லேலூயா. இன்றைக்கு மாதத்தில் ஒரு முறை உபவாசித்து ஜெபிப்பதற்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். அதான் கேட்டேன். அதான் ஸ்கேலில் கொஞ்சம் தடுமாறணும் இருந்துச்சு. ஜீல தான் போட்டேன். ஆமாம், ஜீல தான் வருவது பாட்டு. ஆமாம், நீங்கள் இப்படி நோடனா ஏகி போயிட்டேன். கோயில் தூங்கிட்டு ஒரு இடத்துல தூங்கின உடனே காலையிலே உடனே அலர்ட்டாக